ஜி கிளிக் யூடியூப் சேனல் நேயர்களே, எங்கள் சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுத்து வரீங்க. உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இன்று நாம் குற்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். கொலை செஞ்சா குற்றம், அடித்தா குற்றம், பிடிச்சா குற்றம், திருடுனா குற்றம் அப்படின்னு நம்ம நிறைய குற்றங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சங்ககால இலக்கிய நூல்களில் ஒன்றான நான்மணி கடிகையில் விளம்பி நாகனார் குற்றம்னா என்னன்னு சொல்கிறாருன்னு வாங்க சேனலுக்குள்ள போய் பார்ப்போம். இளமை பருவத்து கல்லாமை குற்றம், வளமையிலா போழ்தத்து வள்ளன்மை குற்றம், கிளைஞர் போழ்தில் சினம் குற்றம், குற்றம் தமரல்லார் கையகத்து ஊன். அதாவது இளமை பருவத்து கல்லாமை குற்றம், அதாவது இளமை பருவத்தில் படிக்கலை, கல்வி கற்கலைன்னா குற்றம்னு முதல்ல சொல்கிறாருங்க. அதை படிக்கிறவங்கெல்லாம் பெரியோர்கள், பெற்றோர்கள் எல்லாரும் தங்களோட குழந்தைகளை, நண்பர்களை நீங்கள் படிக்க வைக்கணும், அவர்களுக்கு படிக்கிறதுக்கு நல்ல ஆலோசனை கூறணும், முடிஞ்ச உதவியெல்லாம் செய்யணும். அடுத்து வளமிலா போழ்தத்து வள்ளன்மை குற்றம், செல்வம் இல்லாத போது வள்ளல் தன்மை இருக்கக்கூடாது. உனக்கே வயிறு பசிக்கும் போது சோறு இல்லை, அடுத்தவனுக்கு எதுக்கு சோத்தை கொடுத்துட்டு நீ பசிச்சுட்டு உட்கார்ந்துருக்க? ஆக உன்னிடம் இருக்கும் பொழுது அடுத்தவர்களுக்கு உதவி செய், உன்னிடம் இல்லாத பொழுது வள்ளல் தன்மையை சற்றே குறைத்துக் கொள்வது சிறந்தது என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. மேலும் கிளைஞரில் போழ்தில் சினம் குற்றம், நம்ம பக்கத்தில் படைப்பலன், உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் இருக்கும்போது நாம் சினம் கொள்ளலாம், கோவப்படலாம். யாருமே இல்லாத போது தனியாக இருக்கும்போது கோவப்பட்டோம்னா அடி தான் வாங்குவோம். அதனால் நாம் தனியாக இருக்கும்போது கோவப்படக்கூடாது என்கிறது நான்மணி கடிகை. மேலும் குற்றம் தமரல்லார் கையகத்து ஊன், உள்ளத்தன்பு இல்லாதவர்களிடமிருந்து உணவு வாங்கி சாப்பிடுவது பெரிய குற்றம்ங்கிறார். நாம் யார்கிட்ட உணவு சாப்பிடணும், யார்கிட்ட சாப்பிடக்கூடாது, யார் கூட சேர்ந்து போகணும் சாப்பிட அப்படிங்கிறத சங்க காலத்திலேயே மிக அருமையாக சொல்லி இன்றளவும் பொருள்பட உள்ளது. இந்த 4 மணியான கருத்துக்களையும் விளம்பி நாகனார் அருமையாக சொல்லியுள்ளார். ஆக இந்த 4 குற்றங்களையும் குறைத்து வாழ்வில் அனைவரும் சிறப்புடன் வாழ வாழ்த்துகிறேன். வணக்கம்.